கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஃப்ரீ ஃபயரில் ஒன் டேப் அடிச்சு காட்டுங்க ஏகப்பட்ட கமாண்டு. அதுவும் எப்படி தினம் கமாண்டு விடுது. ஆனால் கெட்ட வார்த்தையில் கமாண்டு விடுது. நான் என்ன பண்ணேன், சரி நானும் ரீப்ளே கொடுக்கக்கூடாது, என் வீட்லேயும் சண்டை வரும். அவங்களும் என் சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிருந்தேன், அமைதியாக இருந்தேன். யாரும் இன்வைட் பண்ணுறாங்க, யார் ப்ரோ முடிஞ்சாவா ப்ரோன்னாங்க. சரி நம்மளும் இப்போ போய் பார்ப்போம் என்னன்னு தெரிய போய் என்ன கிக் அடிக்காங்க. ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணேன், கிக்கை என்னை மட்டும் கூட்ட வச்சு கிக் அடிக்கிறீங்க. என்னமோ நான் தான் உங்களுக்கு கெட்ட இடத்துல வந்த மாதிரி. அன்றைக்கி என்னன்னு தெரியுமா, சண்டை எடுத்து போச்சு. இந்த பெண்ணை கூப்பிட்டாங்கல்ல விசாலா என்னன்ட்டு, அந்த அண்ணன் கிடைக்கிற இடத்துல வந்து இதாகிடுச்சு பிரச்சனை. அந்த பிரச்சனை அது யாருன்னா எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. அதனால இதாகி போனதுனால சரி நானும் பேசலை. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நம்ம போய் இது ஒன்ட்டா பிடிச்சிரும். இவன் என்ன கன்று எடுப்பான்னு நமக்கும் புரியாது. இவன் லூஸ் மாதிரி எடுப்பாங்க. நம்ம எது எடுத்தாலும் டசடிக்கல் எடுப்போம். இவன் நம்ம எம்பி ஃபீவு ஆள் பாட்டாக வந்து வச்சுருப்பாங்க நமக்குன்னே. அது ஒன்று எடுக்காமல் இவன் 2 எடுக்காமல் பார்த்தீங்களா. இவன் அரக்கோ மாதிரி நினைச்சு தோன்றிடுச்சு. என்ன ப்ரோ நீ இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஜாலியாக பேசுவோன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். ஆளை காணும் பார்த்தா இங்கிட்டு போனால் அங்கிட்டு மாற்றி வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும். கிளிகளையும் கிழிச்சி வீடியோ போடுறாங்களேப்பா. இப்போ பியூர் ரேட் விடுன்னு நான் நினச்சேன், ஆனால் உடுக்கவே இல்லை. குளோவல் போட்டாலும் ஏறி வரேன். எப்படி அடிக்கணும்னு நமக்கு இன்ன வரைக்கும் புரியலையே. ஃபாஸ்ட்டு பவர் வந்தால் அடித்தான் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே தான் போய் ஒன்று அடிச்சிட்டான். எப்படி அடிப்பாங்க இந்த லூஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கான். ரசட்டு ஒன் டேப் அடினா ஒன் டேப் அடிக்க மாட்டேங்க. என்ன தான் பண்ணேன், நம்ம இன்ன வரைக்கும் ஒன் டேப் தான் அடிக்கும். 4 ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம இதே விளாட்றோம். லைட் மூடில் தான் வைக்கிறேன். எப்பயும் போல நார்மலில் தான் வச்சுருக்கேன். ஒன்று மேலே கமெண்டில் கெட்ட வார்த்தை மட்டும் வராங்க. நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கெட்ட வார்த்தை மட்டும் வராதிங்க ப்ளீஸ். இந்த இப்போயும் அடிச்சுட்டான் பார்த்தீங்களா. பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அடிப்பாங்க. ஏன் தெரியல, அது இன்ன வரைக்கும் புரியல யாருக்குமே. ஒரு சைடு கேப்பில் பேசுவோம், இதாகிடுவான். நம்ம ஊர் எங்கேன்னு கேட்டிருப்பீங்க நிறையா பேர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். இங்கத்துக்குள்ள மட்டும் இருக்கலாம். அதுக்கு ஈத்தாப்பில் அது எங்கள் கடை இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு நீங்கள் ஆடி போனாங்க. அது ஒன்று தான். எங்கள் சிக்கன் ரைஸ் எனி டைம் இருக்கும். நீங்கள் ஆட்டி வரலாம், நீங்கள் ஆட்டி ஃபோட்டோ எடுக்கலாம், எது வேணால் பண்ண. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எத்தனை நாள் வேணால் எங்கள் வீட்டில் இருங்க, நான் ஒன்று கூட நீங்களாட்டி என்ஜாய் பண்ணலாம், குளிக்க போகலாம். இங்கே இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 14 வயசு பையனை குற்றத்தை அடிச்சு போயிடுச்சு. அதை எதுக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ லூஸு மாதிரி இருக்கேன் நீங்கள் நினைக்காங்க. சாரி வெரி சாரி. சரி வாங்க, நம்ம இப்போ ஒன் டேப் அடிக்க தான் போய்கிட்டோம். 4 ஃபிங்கர் வச்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சாரி கைஸ், ஃபோன் வந்துருச்சு அதான். சரி இப்போ போய் ஒன் டேப் தான் அடிக்க போகிறேன். ஆள் என்ன தான் அடிக்கான்னு எனக்கும் இன்ன வரைக்கும் புரியவே சொன்னால் ஏறும். ஆனால் ஒன் டேப் விழுவ மாட்டேங்கி. இத்தனை நாள் இதுக்கு தான் 4 ஃபிங்கர்ஸ் கஷ்டப்பட்டேன்னா எனக்கே வெறுப்பாயிருச்சு. மனசே கேட்குறோம். 4 ஃபிங்கர்ஸில் 2 வருஷம் கணக்கா. இப்போ 7th போகிறேன்னா 1 வாரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வச்சடிக்கேன் ஃப்ரீ ஃபயர் தான். வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒன் டேப் விழுவ மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. அப்போ எப்படி இருக்குங்க. அதான் அடுத்தாட்ட பார்ப்போம். அவன் தான் ஜெயிப்பான் எனக்கு தோணுது. சரி வாங்க போய் இப்போ அடித்து பார்த்தா நமக்கு தெரியும். 4 ஃபிங்கர்ஸ் தான் விளாட்றேன். ஏன் ப்ரோ அப்படி மூச்சுவாங்க. கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஓடியா வந்துட்டேன். எமௌண்ட் சொட்டால் எமௌண்ட் தான். அவனா இப்படி அடிக்கான்னு தெரியல. எமௌண்ட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. டென்ஷனாக இந்த மேட்ச் தோத்துட்டோம். அந்த ப்ரோவுக்காண்டி நான் எத்தனை மேட்ச் வேணால் போடுறேன்டா. வாடா இப்போ இப்போ ஒன்ட்டா பிடிக்கேன். இப்போ எங்கள் அண்ணன் என் ஐடியை காமிக்கேன். இது எங்கள் அண்ணன் ஐடி, என் ஐடி காமிக்கேன். என் ஐடியில் கணக்காக 2500 டைமண்ட் இருக்குங்க. யார் வேணால் கிஃப்ட்டு பண்ணலாம். கிஃப்ட்டு நீங்கள் கேட்டால் பண்ணிடுவேன். நான் யாருக்குமே மனசுக்கு போனாக்கா ஒரு சின்ன பையன் வந்து ப்ரோ எனக்கு கிஃப்ட் பண்ணு ப்ரோன்னா சரி பண்ணி விட்டேன் ஒரு இதை. அடுத்து இப்போ ஒன் டேப்பாக உங்களுக்கு போது பாருங்கள். இப்போ பாருங்கள் அடியை பாருங்கள். நான் கொடியை ஊண்டினாலே ஒன் டேப் தாங்க அடிப்பேன். போனாட்ட கொடியை ஊண்டலை, ஒன் டேப்பே விழுக மாட்டேங்குது. இந்த ஆட்டம் ஒன் டேப் அடிக்கிறோம். நம்ம அடிக்கிற அம்மா ஐயோன்னு கத்த போகிறாங்க. இப்போ அடி சத்துன்னு வாங்க போகிறான். அது என்ன கன்று எடுத்துக்கலாம் பாருங்களேன். 2 M2 எடுக்கலாமே. கிங்ஃபிஷர் எடுத்துருக்கான். கிங்ஃபிஷருங்க பாருங்க. அது அந்த கன்று இப்போ எடுத்துக்க நியூ மாடல். இப்போ அந்த கன்று இப்போ வந்துச்சு. இப்போயே பார்த்துருப்பீங்க. 102 வாங்கியிருக்கான் பையன். அந்த முடிஞ்சிச்சு. நம்ம தான் டாப்பு.
சரி கொடி திண்டு நம்ம இந்த கொடி எப்படி எடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. கில்டு ஜாயின் பண்ணி 600 டோக்கன் இருந்தால் அதை நம்மளே எடுத்துடலாம் காய்ஸ். அது ஒன்றுமே இல்லை, சாதாரணதான். நம்மதே நம்ம எனி டைம் விளாடும்போது அது கூடும்போது இப்போ டேஸ்க்குலாம் வந்திருக்கும். அடுத்து வந்து இதாகிடும், பெர்மனெண்ட் கொடுத்துருவாங்க. எப்படி அடிக்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹேக்கர் மாதிரி தான் இருக்கான் ஆள். நான் அந்த ஒரு பொருள் போட்டு ஓப்பனில் தான் படிக்கிற போகிறேன், அப்போயே வந்து அடிச்சுக்கலாம்ல. ஆனால் அவன் லூசுன்னு அவனே நின்று வச்சிட்டான், காட்டுவாசி அவன். இப்போ பாருங்க அட்டி சத்தத்துன்னு விடுவ போகுது. டாப்பர் எங்கே இருக்கடா பார்க்கவும் கேஸ் பாம்பையே தூக்கி போடுறான். யாரா நீ எனக்குனே வந்து வச்சுருக்க நானும் சொல்லி பார்த்தேன். எமௌண்ட் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? நடுவில் தான் வச்சுருவேன். நடுவில் வச்சா நல்லா ஹெட்டு விழுகும். ஆனால் அது பெட்ரோல் இது வச்சா தான் ஹெட்டு விழுகும். நான் இன்றைக்கி போய் மாற்றிடுவேன். இன்னும் சாப்பிடாம இருக்கேங்க. அடிச்சிட்டான், பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அடிச்சிடுறாங்க, கோழியை முடிச்சுட்றாங்க ஆளுக்கு. போனாட்ட என்னன்னா அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அடிக்கான், இந்தாட்ட என்னன்னா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அடிக்கான். லூஸு இப்போ என் கணக்கிட்ட இருக்காங்க ஆளுக்கு. டபுள் ஷாட்டும் ஒன்லி தான் எடுத்துக்கேன். ஹெட்டை பாருங்கள் இப்போ உழுகு கரெக்டாக இருக்குடே. கொய்யா மூணே வாடா டே. மறந்துடாதீங்க ஆல் ஓவர் பாலா எதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவம் மனசு கஷ்டமாக இருக்கான் அவனுக்கும் என்ன மாதிரி தான் ஜெய்காலில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். பைக்காரன் கூட வந்து காலில் ஏற்றிட்டான். என்ன எந்த போதையை போட்டு வராங்க. இப்போ எட்டு விழுகணுமா? ஐயோ மிஸ் ஆகிட்டானே. கொடி ஒன்றும் எமௌண்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. உங்களால் ரேங்க் புஷ்அப் பண்ணுற வரையே பண்ணுங்கள். பண்ண முடியலைன்னா உங்கள் முடியும்னு அர்த்தம். பண்ண முடிஞ்சுன்னா அது முடியாதுன்னு அர்த்தங்க. அப்படி வச்சுக்கோங்க. நம்ம தான் நம்பிக்கை. இப்போ பாருங்க ஒன்ட்டா பிடிக்கிற அடியில் ஆள் கிறங்கி விழுக போகிறான். சார்ஜரு வேறு இல்லை நம்மகிட்ட. சார்ஜரு போட்டு தான் இப்போ ஒன்ட்டா பிடிக்க போகிறோம். அடிக்கிற அடியில் அங்கே அப்போ போனே நீயா பாத்ரூம்டா டாப்ரே வாடம் போடா அடிச்சிடாத. எஸ் நம்ம தானே அடிக்கும் போட உனக்கு. நான் தானே அடித்தேன். எப்படி ஆகுது? உசுரை போகிறனே கம்மியாக தான் இருக்குது. ஐயோ தோற்றுருவோமோ? தோக்கலாம் மாட்டோம். நம்ம வெற்றி நம்மதே அப்படின்னு தான் இருக்கும். இப்போ பாருங்க ஒன்ட்டா படிக்கிற அடியில் நான் ஐஸ் மூமெண்ட்டு போட்டிருக்கலாம். ஐஸ் மூமெண்ட்டு போடல. இப்போ உட்பக்கரை கீழே தூக்கி போட்டுறோம்ப்பா. உட்பக்கரே எனக்கு வேணாம். எம்பி பட்டி வச்சு ஆடுறேன். மண்டை ஹெட்டு திரிக்க போது ஆள் அம்மா கியான்னு கத்த போகிறேன். வந்துட்டான். வாட்டி மண்டை ஒரு ரெட்டுங்க பூராமே ரெட்டு தாங்க தெரிச்சிருக்கு. ஆள் மறந்துருக்குமா இப்போயே. ஐயோ தேவையில்லாம் இந்த பிளேயர்கிட்ட வந்து இப்போயும் இறக்கிடணும். இதே வேணாம். உட்பக்கரே வேணாம். உட்பக்கர்னா சொன்னாலும் ஒன்ட்டாப்பே விழுக மாட்டேங்கி. என்ன தெரியல. ஐயோ அடிச்சிடாத நான் தான் அடிக்கணும். போடுங்க ஐயால வேற ரகம் போடு. 42 ரீலோல் வேணாம் அங்கிட்டே ஏறும். ஐயோ அடிக்கும் ஏச ஹெட்டு இப்போ உளுந்துருக்கும். நீங்களே பார்த்துருக்கணும். ஹெட்டு உளுந்துரு. ஓமை காட் அவன் ஈக்குவலாக ஆடுறாங்க. நான் எப்படி க்ளோஸை போட்டு தான் ஆண்டுக்கிட்டு இருக்கேன். ஈக்குவலாக ஆண்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னே தெரியல. எம்மட்ட கையை இது பண்ணி தசட் எடுப்போம். தசட்டை எடுத்துருவோம். அதான் நமக்கு சேஃப்டி. தசட்னா ஒன் டேப் தான் விழுவும். இப்போ பாருங்க ஒன் டேப் அடிக்கிற அடி ஆள் ஃபோன் உடஞ்சிரும் பாருங்களேன். ஃபோன் உடைய போது ஆள் கத்த போகிறான். வாடா டே டாப்ரே போடு எமௌண்ட்டை. மிஸ் ஆயிடுச்சு. அந்த வாங்கினா பார்த்தீங்க ஹெல்மெட்டே தெரிச்சிருச்சு ஆளுக்கு. என்ன அடி அது? ஆள் மறண்டு போயிருப்பான். கொடியை வேறு அங்கே ஊண்டி இருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒன்ட்டா பிடிச்சி பார்ப்போமா? தின்று நிமிஷம் நம்ம தான் வெற்றி. அடிச்சு போடலாம் அழகாக. ஒன் டேப் கிடையாது 2 ஒன் டேப் அடிச்சிட்டேங்க. எப்பட்றா இது? ஹேக்கராடா நீ? பார்த்துருப்பீங்க. அவன் இந்த கட்டைக்கு பின்னாடி இருக்கான், நான் எங்கிட்ட இருக்கேன். எம்மா என்னம்மா இது எப்படி தான் வந்து அடிக்கான்னு இது எனக்கு தெரியும். தசட்டு இந்த 2 தான் நான் எடுத்திருக்கேன். அவன் எப்படி எடுக்கான்னு பாருங்க பார்ப்போம். தாம்சன் தான் எடுத்திருப்பான் எனக்கு தெரியுது. தாம்சன் தான் எடுத்திருப்பான். ஆளு சவுண்டு கேக்கு தாம்சன் தான் எடுத்திருக்கான்னு எனக்கு தோணுதே. பார்ப்போம். அடி வாங்கினானா ஆள் படுத்துருவான் என்கிட்ட சத்துன்னு. வந்திருக்காயோ பியூர் ஹெட்டு போடு. உங்க யானை வேற ராகம் போடு அவனுக்கு.
சொன்னேன்ல தாம்சன் தான் எடுத்து அழுத்துறான். சரி அடுத்த சேலஞ்ச் கொடுங்க. பாய் பாய்.